ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, தோலோட பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிள்ளி போட்ட சாம்பார் வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். சாம்பார் கொதி வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இந்த சாம்பார் டைம் எடுக்காது. டக்குன்னு சமைச்சு டக்குன்னு சாப்பிட்லாம். சாம்பார் இப்போ கொதிச்சிடுச்சு. கருவேப்பிலை தழையும் கொத்தமல்லி தழையும் போட்டிருக்கேன். சுட சுட சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை, கருவாடு ஃப்ரை, எக் ஃப்ரை இதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் மீல் மேக்கர் ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.